அண்மைச் செய்தி. தெருநாய்கள் கடிப்பதால் முதியோர், பெண்கள், சிறுவர்கள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் விரைவான நடவடிக்கை எடுக்க ஐகோர்ட் அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தெருநாய்கள் கடிப்பதால் முதியோர், பெண்கள், சிறுவர்கள் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் உரிய விரைவான விசாரணை எடுக்க வேண்டும். அதேபோல் சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கு மற்றும் தெருநாய்களால் அப்போது உள்ள குழந்தை முதியோர் பாதிக்கப்படுகின்றனர். தமிழகம் முழுவதும் பல உயிரிழப்பு ஏற்படும் மதுரை அமர்வு கூறியுள்ளது. சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மற்றும் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கால்நடைகள் மற்றும் தெருநாய்களை கட்டுப்படுத்த தமிழக அரசு தீவிர நடவடிக்கை வேணும் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் கால்நடைகள் மற்றும் தெருநாய்கள் கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பது குறித்து உள்ளாட்சி அமைப்புகள், மாவட்ட ஆட்சி உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் தலைமைச் செயலாளர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். கால்நடைகள் மற்றும் தெருநாய் கட்டுவது விரைவான உரிய நடவடிக்கையும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த சரவணன் மதுரை அமர்வு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அது சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் தற்போது பல விபத்துகள் நிகழ்கின்றன. தேசிய குற்ற ஆவணத்தின் காப்பகத்தின் அறிக்கையின்படி 2019 ஆண்டு 57,208 சாலை விபத்தில் நிகழ்ந்த நிலையில் 67,130 பேர் காயமடைந்துள்ளனர். 10,805 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலையில் கால்நடைகள் மற்றும் இரவு நேரங்களில் விபத்து நிகழ வாய்ப்புள்ள என தடுக்க வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி SM சுப்பிரமணியம் அருள்முருகன் அமர்வு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் மதுரை மாநகராட்சியில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மற்றும் தெருநாய்கள் கட்டுப்படுவது குறித்து தீர்மானம் நிறைவேற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் தெருநாய்கள் கடிப்பதால் முதியோர், பெண்கள், சிறுவர்கள் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் உரிய விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மற்றும் தெருநாய்களால் அப்போது உள்ள குழந்தைகள், முதியோர் பாதிக்கப்படுகின்றனர். தமிழகம் முழுவதும் பல உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன. எனவே கால்நடைகள் மற்றும் தெருநாய்களை கட்டுப்படுத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் கால்நடைகள் மற்றும் விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.